ஹாய்ங்க. சுவையான சுரைக்காய் கூட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முழு சுரைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க தோலெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 7 பல் பூண்டு நசுக்கி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. தாளிக்கிறதுக்கு சுத்தமான கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனோடு சேர்த்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு 3 சேர்த்தே வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிடுச்சு. தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். கூடவே கொஞ்சம் தேவையான உப்பு அளவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இதுக்கு ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு தான் எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் செய்கிறோம் இல்லையா. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ இதை கூட ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். இந்த காய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குட்டி ஸ்பூனில் மிளகாய் தூள், நம்ம வீட்டு தூள் தான், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இது காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். இப்போவே உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு இப்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும். கொஞ்சம் நம்ம வேர்க்கடலை போகும்போது கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். இந்த காய் நல்லாவே வெந்துடும். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும்னா ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். நான் 2 விசில் இன்றைக்கி விட்டுட்டு எடுத்த போகிறேன். ஒரு 200 கிராம் வேர்க்கடலையை வறுத்துட்டு அதை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. விசில் அடங்கினதும் இந்த வேர்க்கடலை பல்ஸ் விட்டு எடுத்ததை அதே இதில் கொஞ்சம் கொதிக்கும் போதே கொட்டி இறக்க வேண்டியது தான். இது கொட்டினதும் உங்களுக்கு அது அப்படியே கிரேவியாக ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். எனக்கு இந்த ஸ்டேஜே போதும். ஏன்னா சாதத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அதனால் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதுதான். சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்குறேன்.